ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்போஸ்டு த்ரெட் ஒர்க் தான் வந்து பார்க்க போகிறோம். போன வீடியோவில் பைப்பிங் த்ரெட்டை எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் எப்படி த்ரெட் ஒர்க் வந்து எம்போஸ்டு த்ரெட் ஒர்க் வந்து எப்படி லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நீங்கள் இது த்ரெட்டை வந்து நீங்கள் ஒன்றாவும் கொடுத்துக்கலாம், இல்லை டபுளாகவும் கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ நான் ஃபஸ்ட்டு எப்படி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நல்லா சைடாக வந்து கொண்டு போகணும். லோட் ஸ்டிச் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ நல்லா சைடாக கொண்டு போயிட்டு மேலே ஒரு லாக்கு, கீழே ஒரு லாக்கு, மேலே ஒரு லாக்கு, கீழே ஒரு லாக்கு. ஸோ லாக் வந்து அந்த கோட்டுக்கு சைட்லேயே வந்து கொடுங்க. ஓகேவா? மேலே ஒரு லாக்கு, கீழே ஒரு லாக்கு. நல்லா சாய்வாக வந்து கொடுத்துட்டு வாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போடுறப்ப கிளாத் வந்து உங்களுக்கு லூஸாக இருந்தது அப்படின்னாலுமே ஸ்டிச்சஸ் வந்து உங்களுக்கு ஒழுங்காக வந்து வராது. ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க. ஃப்ரேமில் கிளாத்தோ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டைட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லோட் ஸ்டிச் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ கீழே இருக்க பைப்பிங் த்ரெட் வந்து உங்களுக்கு மேலே தெரியக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நல்லா எம்போஸ்டாக கொடுங்க. நீங்கள் ஒரு த்ரெட்டு வச்சு கொடுக்கலாம், 2 த்ரெட்டு வச்சு கொடுக்கலாம். நான் போகிறது உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா வந்து சாய்வாக கொடுத்துட்டு போனீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஸ்டிச் வந்து பார்க்க அழகாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம லோட் ஸ்டிச் வந்து பார்த்துருப்போம். இப்போ எம்போஸ்டு த்ரெட் ஒர்க் லோட் ஸ்டிச் வந்து பார்க்குறோம். நல்லா சைடாக வந்து லாக் வந்து கொடுங்க. இன்னும் நிறைய பேருக்கு சில்க் த்ரெட்லேயே செயின் ஸ்டிச் வரல அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ வந்து நீங்கள் பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஒரு அவசரமும் கிடையாது. டபுள் ஸ்டாண்ட்ஸாக எடுக்கணும். நிறைய பேருக்கு சில்க் த்ரெட்டை ஒரே ஒரு த்ரெட்டாகவே எடுக்கிறீங்க. அப்படி எடுக்கக்கூடாது. டபுள் ஸ்டாண்ட்ஸ் அப்படின்னா 2 நூலாக எடுத்து போடணும். ஓகேவா? நல்லா பைப்பிங் த்ரெட் வந்து கவர் ஆகிற மாதிரி கொடுங்க. அதே மாதிரி சில்க் த்ரெட்டை ஒரே வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு எனக்கு வரல அப்படின்ட்டு சொல்லாதீங்க. ஒரு வாரமாச்சு ஆகும். ஸோ பொறுமையாக நீங்களும் ட்ரை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து வரும். இந்த மாதிரி சாய்வாக வந்து கொண்டுட்டு வாங்க. நீங்கள் ப்ளவுஸ் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளவுஸோட கலருக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி கழுத்தை சுற்றி லோட் ஸ்டிச் கொடுத்துட்டு சுகர் பீடு வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் அவுட்லைனாக வந்து கொடுக்கலாம். ஓகேவா? நான் போகிறது வச்சே உங்களுக்கு வந்து புரியும்.
பாருங்கள். புரியல அப்படின்னா கிளாஸில் இருக்கவங்க கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். நல்லா அந்த எம்போஸ்டு லோடு வந்து பைப்பிங் த்ரெட்டை வந்து நல்லா மறைச்சிட்டு போடுங்க. ஸோ கிளாஸ் நீங்கள் ஆல்ரெடி கிளாஸில் லோட் ஸ்டிச்சு நிறைய சில்க் த்ரெட் ஒர்க்லாம் வந்து போட்டிருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்டிச் வந்து உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? லாஸ்ட்டில் நாட் போட்டுற வேண்டியது தான். ஸோ இப்போ நான் வந்து கம்ப்ளீட் பண்ணி நாட் போட்டு வந்து எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது எம்போஸ்டு ஒர்க் வந்து தெரியுதா? இந்த மாதிரி எம்போஸ்டாக வந்து உங்களுக்கு ஒர்க் இருக்கும். சைடாக போட்டிங்க அப்படின்னா பார்க்க வந்து அழகாக இருக்கும். ஸோ நான் இப்போ த்ரெட் போட்டு வந்து எடுத்துட்டேன். நாட் போட்டு எடுத்துருக்கேன். இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியுதா எம்போஸ்டு ஒர்க் வந்து இருக்குது. ஸோ இதுக்கு பக்கத்தில் நம்ம த்ரெட் அவுட்லைனோ இல்லை பீட்ஸ் அவுட்லைனோ வந்து கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் ப்ளவுஸுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா பார்க்க வந்து உங்களுக்கு அழகாக இருக்கும். கழுத்தை சுற்றி வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஓகேவா? கிளியராக தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. எம்போஸ்டு ஒர்க் இதுதான். த்ரெட்டை வச்சு லோட் பண்ணும், பீட்ஸை வச்சு லோட் பண்ணுவோம் நெக்ஸ்ட் கிளாஸில். ஸோ இப்போ நான் வந்து த்ரெட்டில் வந்து அவுட்லைன் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு பீட்ஸில் கொடுக்கனாலும் கொடுத்துக்கலாம், இல்லை த்ரெட்டையே இன்னும் டபுள் லேயராக கொடுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் த்ரெட்டை வந்து ஒரு லேயராக வந்து கொடுத்துருக்கேன். எம்போஸ்டு த்ரெட் ஒர்க் போடும்போது நீங்கள் கிராஸாக தான், நான் போட்டேன் இல்லையா, ஸோ கிராஸாக தான் நீங்கள் போட்டு வரணும். நேராக வந்து போட்டுட்டு வரக்கூடாது. கிராஸாக போட்டிங்க அப்படின்னா தான் பார்க்க அழகாக வந்து எம்போஸ்டாக வந்து உங்களுக்கு வரும். ஓகேவா? ஸோ கிளியராக வந்து புரிஞ்சுட்டு பொறுமையாக வந்து ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சில்க் த்ரெட்டில் நல்லா செயின் ஸ்டிச்சை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி எம்போஸ்டு ஒர்க் லோடு போடும்போது உங்களுக்கு பிசுறு வருது சொல்கிறீங்க இல்லையா, நார்மலாக செயின் ஸ்டிச் போடும்போது அந்த பிசுறுலாம் வந்து உங்களுக்கு எம்போஸ்டு த்ரெட் ஒர்க் பண்ணும்போது வரக்கூடாது. ஓகே? அந்த மாதிரி உங்களுக்கு அந்த ஷைனிங் தெரிஞ்சால் தான் நீங்கள் ப்ளவுஸில் யூஸ் பண்ணும்போது பார்க்க வந்து உங்களுக்கு அழகாக இருக்கும். ஓகேவா? ஸோ நான் இப்போ ஃபுல்லாக வந்து த்ரெட் வந்து அவுட்லைன் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் பீட்ஸ் அவுட்லைனும் கொடுத்துக்கலாம், இல்லை த்ரெட்டுமே டபுள் லேயராக வந்து கொடுத்துக்கலாம். நான் சிங்கிள் லேயரில் வந்து வேறு கலரில் வந்து அவுட்லைன் வந்து கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ எம்போஸ்டாக போடும்போது பார்க்க வந்து கொஞ்சம் லுக்காக வந்து தெரியும். ஸோ இதுக்கு பேர் வந்து எம்போஸ்டு த்ரெட் ஒர்க் லோட் ஸ்டிச். ஓகேவா? எம்போஸ்டு த்ரெட் லோட் ஸ்டிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா கிளாஸில் இருக்கவங்க கேளுங்க, நான் உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணுறேன். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ நீங்களும் கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்ம சேனலில் பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் கிளாஸ் ஜஸ்ட்டு 100 ருபீஸ் பேமெண்ட்டுக்கு 100 ரூபா பேமெண்ட்டுக்கு வந்து எடுத்துகிட்ருக்கோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 100 ருபீஸ் அப்படின்றது உங்களுக்கு கிளாஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பெனிஃபிட்டாக தான் இருக்கும். ஸோ விருப்பப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அட்மிஷன் வந்து ஓப்பனில் தான் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பாய்.